ஹே गाइस இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இங்க நிக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இவர் ஒரே அடியா தாவி குதிக்க போறாராம். பாப்போமா? எது முட்டாளா? இப்ப பாரியா? ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி காருக்கு ஹார்ன் அடிச்சு நிப்பாட்டி பாத்திருக்கேன். ஆனா இவரு கல்லுக்கே ஹார்ன் அடிச்சு நிப்பாட்டிட்டாரே. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கிறவங்கள பாத்திருக்கோம். ஆனா பிரியாணியே ஜூஸா குடிக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? என்ன எடவியாது? ஆக்சுவலா உனக்கு படிப்பு வரல, வேலை எதுவும் செய்ய வரல அப்படின்னா போய் பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிச்சை எடுக்கிறது கூட பயங்கரமான திறமை வேணும் போலயே. அங்க பாருங்க, எடுக்க போறது பிச்சை, அதுவும் மக்களை ஏமாத்தி அதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு வேற தொழில் ஆரம்பிக்கிறாரியா. ஆமா மகமாயி, இன்னைக்கு கலெக்ஷன் சும்மா கொட்டணும். உன நம்ம தான் களத்துல இறங்குறேன். அப்பாடி ஒரு பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன மெரினா பீச்ல இருக்க சில மாரி அசையாம உறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா பாடி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, கை மட்டும் அசையுது. ஏப்பாடே உன் நடிப்புல ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரமே ஓவர்டேக் பண்ணிட்டேடா. இது போல ரோட்ல பண்றவங்கள பார்த்து ஐயோ பாவமா இருக்கேன்னு சொல்லி நானே காசு போட்டிருக்கேங்க. அங்க பாருங்க, இன்னொரு முட்டா பீஸ் வேற அந்த காசு போடுது. அதுல கும்பிடு வேற. ஏப்பா உனக்கு லேண்டிங் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? देखो बच गए. சும்மா நான் கோபப்படணும். என்னடா நான் சும்மா விளையாண்டு பார்த்தா சும்மா நான் பிராங்கனா இது. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். வாகனங்கள் வகை வகையா புகையை விட்டு பார்த்திருப்போம். ஆனா அப்படி வட்ட வட்டமா புகையை விட்டு பார்த்திருக்கீங்களா? வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமு கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்க. ஹலோ மேடம், ஏன் அந்த பக்கமே திரும்பி நிக்கிறீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி உங்க திருமுகத்தை காமிங்களேன். இப்ப நீங்க பாக்குறது நம்பர் பிளேட்டை மறைக்கும் நவீன மிஷின். நீங்க ஹெல்மெட் போடாமலோ ஓவர் ஸ்பீட்லயோ ட்ரிபிள்ஸோ போகும்போது போலீஸ் உங்க வண்டி நிப்பாட்டுவாங்க. அப்ப நீங்க நிப்பாட்டாம வண்டி எடுத்து கிளம்பிட்டீங்கன்னா போலீஸ் உங்க நம்பர் பிளேட்டை வச்சு ஆன்லைன்ல கேஸ் போட்டு விட்டுருவாங்க. ஆனா நம்ம பையனுங்க நம்பர் பிளேட் தெரிஞ்சாதானே கேஸ் போடுவீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு புது மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. சுதந்திர தின ஃபங்க்ஷன்ல பாரத் மாதா கி ஜெய்னு முழக்கமிட்டு இருந்த பசங்க இந்த பொண்ணை பார்த்ததும் முழக்கத்தையா மாத்திட்டானுங்க. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. பசங்க எதிர்பார்க்கறது என்னவோ இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட ஐ கான்டாக்ட் தான். ஆனா நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? மார்கழி மாசம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும். உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரு.
அடிக்கிற குளிருக்கு அண்ணன் சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய் அந்த கெட்டப்ல வந்து பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு ஜெர்க்கினோ ஸ்வெட்டரோ போட்டுட்டு வந்திருக்க கூடாதா? ஏதோ சாமியார் பரவசனில அடைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அங்க பாருக்கடா அப்படிங்கிற மாதிரி வைக்க போற வச்சே குளிருக்கு ஒரு காஸ்டியூம் உருவாக்கி இருக்காங்க. பாத்துனே யாராச்சும் அவங்களுக்கு குளிர்துன்னு வைக்க போற கொளுத்தி குளிர் காய்ச்சிட போறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் தாப்பா குளிரால பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இங்க ஒரு பைப்புல கோணி சாக்கியே குளிருக்கு ட்ரெஸ்ஸா தச்சு போட்டிருக்கான். சரி குளிக்கலான்னு பார்த்தாலும் தண்ணி ஐஸ் கட்டி போல வருது. ஹீட்டர் வாங்கி போடவும் காசு இல்ல. அதுக்குதான் அண்ணன் இப்படி ஒரு ஐடியா யோசிச்சிருக்காப்ல. ஃபாரின்ல சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்னு என்னமா ஸ்கேட்டிங் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர் ஆளுங்க இந்த கேமை மட்டும் நம்ம ஊருக்காரங்க பார்த்தாங்களா வர பொங்கலுக்கு கண்டிப்பா வச்சிருவாங்க. Por supuesto que no, carajo. Pero ganábamos más dinero que podíamos gastar. அப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உன்னை தூக்கி வச்சு அவ்வளவுதான். அதுதான் லவ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ். எனக்கு அதான் தெரியும். நான் அப்படிதான் வர வர இந்த பொண்ணுங்களோட அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுப்பா. இந்த பொண்ணுங்க புறா போட்டு பாத்துருப்போம். ஆனா புறாவை வச்சு ட்ரெஸ் போட்டு இப்பதான் பாக்குறோம். பாத்துமா யாராச்சும் புறாக்கு தீனி போட்டுற போறாங்க. வாங்க வாங்க புறாக்களா, தாத்தா தீனி வச்சிருக்கேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்னோட ஆளு எவ்வளவு கலரா இருக்கா. அடிச்சல்லும் என்னடி இது வாய் ஃபுல்லா விட்டுது. அடி பாவி எல்லாமே பவுடரா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எதுக்கு இந்த பையன் தேங்கி நிக்கிற மழை தண்ணிய இந்த டீ கப்ல புடிச்சிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? ஏன்பா அப்படி பண்ற? அது ஒண்ணே இல்லனே, என்னோட ஃப்ரெண்ட பிராங்க் பண்ண போறேன். பாக்குறீங்களா மச்சான்? என்ன மச்சான் பண்ற? கேம் விளையாடுறியா? சரி சரி இந்த டீ வாங்கிட்டு வந்தேன் உனக்கு சேர்த்து. டீ குடி. டீயை குடிச்சிட்டு தெம்பா விளையாடு. சிவாஜி சிவாஜி அட பாவீங்களா, ஒரு பொம்மையை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா? உங்க காட்சிக்கு ஒரு அழைப்பே இல்லாம போச்சு. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட ஃப்ரெண்ட். இத நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. நியூ இயர் செலிப்ரேஷன் அன்னைக்கு இந்த பேப்பர் பிளாஸ்ட் மிஷினை இந்த பொண்ணு நான் அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கு. ஆனா பேப்பர் மழையில் நனைய தயாரா? ஃப்ரெண்டோட பர்த்டே கொண்டாட கேக்கு, பாப்பர்ஸ், கிஃப்ட், மாலை அது இதுன்னு ஏகப்பட்ட செலவாகும். ஆனா எந்த செலவுமே ஆகாம ஃப்ரெண்டோட பர்த்டே கொண்டாடி முடிச்ச மொத கேங் இவனுங்க தான்ப்பா. No, 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 no. மச்சான் அந்த மாப்பிளைக்கு கிஃப்ட் வாங்கணுமே, அந்த கிஃப்ட்டை கொடுங்கடா. மச்சான் நீ கொடுறா மச்சான் அந்த கிஃப்ட்டை, மொதல் கிஃப்ட்டா என்ன மச்சான்? ஆப்பிள் 17 ப்ரோ நல்லா இருக்கா? மச்சான் இது இருக்கட்டும்டா, அந்த கிஃப்டா நம்ம வாங்கணுமே பைக். இந்த மச்சான் பைக் யமகா. ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? ராபிடோ புக் பண்ணா எங்க வந்து நிப்பாட்டி இருக்கான் பாரு பிக்கப். டேய் நீனா நல்லா இருப்படா. சார் ஓடிபி சார் 1934. என் ஆளு நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். இருக்கிற கடுப்புக்கு எவனையாச்சும் ஒரு ஏத்தலாம் போல தோணுது. முதல்வன் படத்துல ஒரு பாம்பு டான்ஸ் ஆடும் பாத்தீங்களா? அது இந்த பாம்பு ரீக்ரியேட்டா பண்ணிடுச்சு. ஓ இதுக்கு பேர் தான் சாமி பரவச நிலை அடையறதா? என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா. ஏய் இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார் பரவாயில்ல.
பைக்ல வளையும் போது இண்டிகேட்டர் போட்டு பார்த்திருப்பீங்க, கையை காட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த பொண்ணுங்க புது இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ओए इंडिकेटर तो दे दे। அக்காவோட ஸ்கூட்டிய காக்காங்க கக்கா போறதுக்காகவே கட்டண கழிப்பறையா யூஸ் பண்ணிருக்குங்க போல. டேய், இத பார்த்தா எப்படா சாப்பிட தோணும்? அது குழம்பாடா? அப்படியே அது குழம்பா இருந்தாலும் அதை ஒரு கரண்டில அள்ளி போட வேண்டியதுடா. என்னமோ எப்படி வழிச்சு எடுத்து போடுறான் பாருங்க. டேய், இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? இந்த பொண்டாட்டிங்களை சாப்பிட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பா போச்சே. ரீல்ஸ் எடுக்கிறேன், ஸ்டோரி போடுறேன்னு சொல்லிட்டு உயிரை வாங்குறானுங்க. பசி உயிரை போகுது. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.